inside my DNA. Hi guys, this is your channel and welcome to Tamil One Bar. நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வைரேட்டோட சாப்டர் 18 and 19 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோடில் பாத்ரூமில் டைவானை வந்து ஆபி அட்டாக் பண்ணுவான். அப்போ டைவான் வந்து பஞ்ச் பண்ணியிருப்பான். அப்போ அதுலேருந்து ஸ்டார்டிங் ஆகும். ஓப்பனிங் சீனே பார்த்தா இதெல்லாம் ஜாக்ஸ்டன் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருப்பான். அவங்க எடுத்து சண்டை கட்டுற ஆபியை பிடிச்சி விடாமல் பஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பான் டைவானு. இதப்போ ஜாக்சன் நினைப்பான்டா இதையாட ஒரு மாதமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு. ஃப்ளோரில் தண்ணி தெளிச்சிட்டா நீ என்னை ஜெயிச்சிடலாமா சொல்லிட்டு அவன் அடிப்பான். ஆபி அடி வாங்க பார்த்து அவன் வியூவர்ஸே வந்து சேடாக கமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ யாருமே எதிர்பார்க்காத டைம் அப்போ ஆபி வந்து அவனோட லோ கிக் யூஸ் பண்ணுவான், காப் கிக்கை. டைவான் சாக்காகி பார்ப்பான், இவன் மட்டும் எப்படி கிக் யூஸ் பண்ணுறான்னு பார்ப்பான். பார்த்தா ஆபி காலை வந்து வாட்டர் ப்ரூஃப் ஷூ போட்டிருப்பான். அதாவது தண்ணியில் ஸ்லிப் ஆகாத மாதிரி ஷூ வந்து இவன் டேக்லிங் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பான் அண்டர் வாட்டரில். அப்போயும் இந்த ஷூ போட்டு தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பான். ஏன்னா அவனுக்கு டேக்கிள் வந்து அண்டர் வாட்டர் பண்ண மாதிரி கால் வலிக்கிட்டு இருந்திருக்கும். அது வலுக்கூடாது சொல்லி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி அதை வச்சு தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பான் அவன். இந்த காப் கிக் வாங்கிட்டோன்னே டைவான் அடிக்கலான்னு வருவான். அந்த பையன் ஆபி ஓடிடுவான். ஏன்னா இதே மாதிரி பாக்கோ கூட செஞ்சுருப்பான். அவனை அடிச்சுட்டு ஓடிடுவான், திரும்ப அடிப்பான். அதே மாதிரி இந்த அடி தப்பிச்சு போகலான்னு சொல்லி நினைக்கும் போது டைவான் ஃபேஸ்லேயே குத்திடுவான். திரும்ப குத்தலாம் வரமே திரும்ப வந்துட்டு ஆபின்ட்டு லெக்கில் வந்து லோ கிக் அடிச்சுட்டு திரும்ப ஓடிடுவான். ஓடிட்டு டைவான்ட்ட சொல்லுவான், நீ கிட்ட வந்தனா லெக்கில் உரைப்பேன் சொல்லிட்டு இருப்பான், லோ கிக் பண்ணுவேன்னு. டைவான் முடிஞ்சா கிக் பண்ணா சொல்லி கிட்ட வருவான். கைட்டு அவன் லோ கிக் பண்ணுவான். ஆனால் டைவானும் ஃபேஸோட சேர்த்து குத்திடுவான். ரெண்டு பேரும் ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்குவாங்க டேமேஜ். அதுக்கப்புறம் டைவான் இவன் லெக்கு தான் கிக் பண்ண வருவான். செட் ரெடியாக இருப்பான். டைவான் லெக் கிக் பண்ண வந்தால் தடுத்துடலான்னு. ஆபின்ட்டு இந்த லெக் கிக் பண்ண வரல, ஃபோர் ஹேண்ட் பஞ்ச் பண்ணுற மாதிரி வருவான். உடனே டைவான் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகி பிளாக் பண்ண ரெடியாக இருப்பான். அப்போ ஆல் ஆஃப் த சடனாக அவன் டேக்கிளுக்கு போயிடுவான். டேக்கிள் பண்ணும்போது கோழி மண்டையை சொன்னாலே அவன் ஆப் வரும். நீங்கள் வெயிட் கம்மியாக்க சொல்லி ஃபீல் பண்ணக்கூடாது, அதில் ஆல்ரெடி டேக்கிள் பண்ணி தோட்டன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. நீங்கள் ப்ரீவியஸாக டேக்கிள் பண்ணி கூட ஃபெயில் ஆகிக்கலாம். இதுக்கான உங்கள் ஸ்ட்ரென்த்துனால கிடையாது, இதுக்கான ஒரே ஒரு மெத்தட்னால தான். அந்த மெத்தட் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா யாரை வேணால் டேக்கிள் பண்ணிக்கலாம். அது பேர் ஆம்ஸ்ட்ரிங். ஆம்ஸ்ட்ரிங்ஸ் ஒரு வந்து முட்டிக்கு பின்னாடி இருக்கும். இத்தனை டேக்கிள் பண்ணோம்னா அவங்க முட்டிக்கு பின்னாடி பிடிச்சி தூக்குனாலே போதும். யாராக இருந்தால் டேக்கிளாகி விழுந்துருவாங்க. வெயிட் டிஃப்ரென்ஸுக்கு இது கிடையாது. இதை அவன் மைண்டுக்குள்ளே ஓட்டிகிட்டே டபுள் லெக் டேக்கிள் பண்ணிடுவான் டைவானை. டைவான் ஃப்ளோவில் விட்டு டைவானுக்கே ஷாக் ஆயிரும், இவன் எப்படி நம்ம டேக்கிள் பண்ணான்னு. வியூவர்ஸ்லாம் அப்படியே கதி கலங்கிடுவாங்க. இந்த கோழி மனை சொன்ன மைண்டில் ஓடிட்டு இருக்கோம். ஆப்போசிட் கீழே வந்து விழுந்துட்டாலே 50% சான்ஸ் இருக்குது வின்னிங்க்கு அப்படின்னு. அவனை ஒரே பஞ்சில் நாக் அவுட் பண்ணிடணும். உங்களுக்கு அந்த ஒரு பஞ்சு நாக் அவுட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரென்த் இல்லாட்டி நீங்கள் அவன் சோக் பண்ணியே ஜெயிக்கணும். அதை எப்படி ஒரு சோக் பண்ணணும்னா அவன் லெஃப்ட் அண்ட் ரைட் கார்னரில் இருக்க சட்டையை பிடிச்சி சோக் பண்ணணும். ஆனால் அதை வந்து கிராஸ் ஹேண்டரில் சோக் பண்ணணும். ப்ரீவியஸ் ஆபி வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பான் தொங்கி, அப்போ கிராஸ் ஹேண்டில் தான் தொங்கியிருப்பான். ஸோ அதே மெத்தட் இங்கேயும் யூஸ் பண்ணி பார்ப்பான் ஆபி அவன் ஃபுல் ஸ்ட்ரென்த்தை போட்டு சோக் பண்ணிட்டு இருப்பான். டைவான் காமாக இருப்பான். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆபி ஒரு ஸ்டெப்பு மறந்துருப்பான். அவன் மேலே உட்காந்து பண்ணணும், ஆபின்ட்டு சைடில் நின்று பண்ணியிருப்பான். ஸோ பொசிஷனே தப்பாக இருக்கும். ஆனால் தான் அவன் காமாக ஆபியோட ஃபேஸ்லேயே குத்திடுவான். ஆபி நினச்சி பார்ப்பான், ஒரு மாதம் கஷ்டப்பட்டு தொங்கி வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு. டைவான் வந்து அவன் செவத்தில் தள்ளி விட்டு சொல்லுவான், நான் உனக்கு வேணுக்கு தான் என்னை டேக்கிள் பண்ண வச்சேன்னு சொல்லுவான். ஏன்னு பார்த்தீங்கன்னா டைவான் கையில் வந்து ஆபியோட ஷூ இருக்கும். இதுக்கப்புறம் டைவானால் லெக் யூஸ் பண்ண முடியும் கிக் பண்ணுறதுக்கு. கோழி மண்டைன்ட்டு ஆபி மண்டைக்குள்ள சொல்லுவான், டைவோனை யூஸர் ஜெயிக்கணும்னா அவன் கிக்கை வந்து ஸ்டாப் பண்ணி ஆகணும்னு. இல்லாட்டி டைவோண்டா யூஸர் வந்து காமனாக ஜெயிக்க முடியாது சொன்னெல்லாம் மைண்டுக்கு யோசிச்சுட்டு இருப்பான். இப்போ டைவானால் லெக் யூஸ் பண்ணி கிக் பண்ண முடியும். அப்படியே சீனை கட் பண்ணி கிம்மிட்ட காட்டுவாங்க. கிம்மு ஃபோனில் அந்த லைவாக பார்த்துட்டு இருப்பான் அந்த ஸ்ட்ரீமிங்கை. அப்போ கூட வந்து பொம்மி இருப்பாள். பொம்மின்ட்டு ஃபைட்டை பார்க்க மாட்டாவே, ஆடியோ மட்டும் கேட்டுருப்பா. கேட்டால் கோச்சுக்குவா. ஆபியை அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தான்ல ரீசெண்டானால. அப்போ கிம் பார்த்துட்டு இருப்பான், நல்லா சைட் கட்டிட்டுக்கானே சைட் இருப்பான். அப்போ இவன் நோட்டீஸ் பண்ணியிருப்பான், இது ராங் பொசிஷன், இப்படி பண்ணக்கூடாதுன்னு. உடனே ஃபோன் டிஸ்பிளே லாக் பண்ணிடுவான். இது பொம்மிட்டு கேட்பான், ஏன் ஃபோன் டிஸ்பிளே ஆஃப் பண்ணு, ஆன் பண்ணு, நான் ஆடியோ கேட்டு இதெல்லாம் சொல்லுவானா, இல்லை நீ பார்க்காம இருக்கிறதா நல்லது அப்படின்னு. ஏன்னா கிம்முக்கு தெரியும் அந்த மூளை கண்டிப்பாக வந்து தப்பிச்சிருவான் டைவான்னு. அதான் அந்த ஃபோனை உடனே அவன் லாக் பண்ணியிருப்பான். அதை பார்த்துட்டோன்னே இப்போ திரும்ப ஃபைட்டை தான் காட்டுவாங்க. அப்போ டைவான் சொல்லுவான், பரவாயில்ல ஷூ நல்லா கேட்பான்னு சொல்லிட்டு இருப்பான் ஆபிட்ட. ஆபி நினச்சி பார்ப்பான், நான் ஒரு மாதம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. என் டேக்கிள் என் சோக் ரெண்டுமே வாங்கிட்டு அவன் அசால்ட்டாக நிற்கிறான். பத்தாவதுக்கு அப்புறம் அவனால் கிக்கு கூட பண்ண முடியும். ஸோ யோசிச்சு பார்ப்பான். அப்போ யூடியூப்லேருந்து எல்லாம் என்கரேஜ் பண்ணிட்டுருப்பாங்க ஆபிக்கு, ஃபைட் பண்ணுன்னு. பட் ஆபின்ட்டு என்கரேஜ் ஆக மாட்டான். அவன் முட்டி போட்டு மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிடலாம் சொல்லி பார்ப்பான். ஐம் சாரி, இவன் கூட நான் சண்டை கட்ட முடியாது சொல்லி சொல்லலான்னு இருப்பான். அப்போது கமெண்ட் வரும், இவனுக்கு காசு சம்பாதிக்க ஆசையே இல்லையான்னு வரும். உடனே நம்ம ஆபி எந்திரிச்சிடுவான், தேங்க்யூ ஃபார் யுவர் மோட்டிவேஷன்னு. கமெண்ட் செக்ஷனுக்கு எவ்வளோ கதறிட்டு இருப்பான், இவன் என்னடா காசுக்கா என்னென்ன செய்வான் போல் அப்படின்னு. அப்போ ஆபி டைவான் லெக்கை பார்ப்பான். அவன் லெஃப்ட் லெக் தான் ஷூ கட்டியிருப்பான். ஸோ அவன் பார்ப்பான், அவன் ரைட் லெக்கில் தான் அடிப்பான். நமக்கு இன்னும் சான்ஸ் இருக்குது, திரும்ப அவனை டேக்கிள் பண்ணிட்டுனா அந்த அடி கரெக்டாக சோக் பண்ணி இன்னும் சொல்லி பார்த்துட்டு இருப்பான். இப்போ டைவான் வழக்கு போல தான் அவன் கிக்கை வந்து
ஆபி ஃபேஸ் கிட்ட வந்து நிப்பாட்டுவான். ஆபி இதுக்கு தான் பயந்துருப்பான். ஏன்னா அவனால் டிஸ்டன்ஸ்லேருந்தே கிக் பண்ண முடியும். அதுவும் டைவான் கொஞ்சம் நட்டையும் தானா. ஆபி அந்த கிக்கு பார்த்தோம் அப்படியே ஷாக்காகி நின்றுடுவான். கோழி மண்டையை சொன்னாலும் ஞாபகத்துக்கு வரும். நீங்கள் ஆப்போசிட் கிக்கு ஸ்டாப் பண்ணாமல் ஜெயிக்கவே முடியாது சொல்லி அதுக்கும் டைவான் வந்து வயிற்றுலேயே உடச்சிருவான் ஆபியை. ஆபி தான் ஃபர்ஸ்ட் டைம் டைவான் கிக் வாங்கியிருப்பான். வாங்கிட்டு ஆபியால் மூச்சே சரியாக விட முடியாது. அவன் கண்ணெல்லாம் சொருகிடும். ஆபி ஓவர் ஹெட் பஞ்ச் பண்ணலான்னு போவான். ஆனால் டைவான் வந்துட்டு அவன் லெக்கை வந்துட்டு அப்பு டவுனு லெஃப்ட்டு சைடுன்னு சொல்லிட்டு எல்லா ஆங்கிலையும் வச்சு உதைக்க அமைச்சிருவான் ஆபியை. ஆபியால் பிடிட்டே பண்ண முடியாது எந்த சைட்லேருந்து கிக் வருதுன்னே. அப்போ வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக ஆபியோட லெஃப்ட் லெக்லேயே உதைக்க அமைச்சிடுவான். ஆபியோட லெஃப்ட் லெக்கை ஃபுல்லாக டேமேஜ் பண்ணிடுவான் ஒரு கிக்கால். இனிமேல் ஆபியால் லோ கிக்கு யூஸ் பண்ண முடியாது. ஆபி வழியில் கத்திட்டு இருப்பான். டைகுண்டோவோட மோசமான மெத்தட் யூஸ் பண்ணுவான். அதாவது பேக் கிக்லேயே ஸ்பின்னிங் பேக் கிக்னு இருக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம ஆபி அடிச்சிடுவான். ஆபி அடிச்சிட்டோன்னே ஆபி தூரமாக போய் விழுந்து மயங்கிடுவான். இதை பார்த்தா ஜாக்சனும் முட்டி போட்டுருவான். ஆபி மயங்கிட்டோன்னே டைவான் போய் ஜாக்சன்கிட்ட கேட்பான். இப்போ நான் அந்த யூடியூப் சேனல் எடுத்துக்கிறேன், யூடியூப் சேனல் தாசை கேட்பான். அப்போ நிப்பாட்டுன்னு சொல்லி வார்த்தை கேட்கும். யாருன்னு பார்த்தா ஆபி தான். ஃபுல்லாக மயங்கிக்க மாட்டான், அரை மயக்கில் தான் இருந்திருப்பான். ஆபி அந்த ஏர் பேக் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பான். அதனால தான் அந்த கிக்லேருந்து அவன் சவைவ் ஆகிருப்பான். பட் இந்த ஒரு கிக்குன்னு சவையாக வரைக்கும் அவன் பெரிய ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதாக இருந்திருக்கும். இப்போ திரும்ப கோழி மண்டையை சொன்னால் தான் மைண்டுக்குள்ளே ஓடும். அதாவது ஸ்லிப்பரியான இடத்துல சண்டை கட்டணும், செகண்ட் குறுகிய இடத்துல சண்டை கட்டணும்னு சொல்லியிருப்பான். ஸோ என்ன பண்ணுவான், பாத்ரூம்குள்ளே போயிட்டு வம்பிழுப்பான் அவனை. டைவான் இப்போ சண்டைக்கு வா அப்படின்னு. அங்கே யூடியூப் கமெண்ட்ஸ்லாம் ஆபிக்கு சப்போர்ட்டாக வந்துட்டு இருக்கும். அப்போ ஆபி அந்த பாத்ரூம் நடுவுலேருந்து யோசிச்சு பார்ப்பான், எதுக்காக சண்டை கட்டுறேன்னு. அவன் எதுக்காக சண்டை கட்டியிருப்பான்னா அவன் ஃப்ரெண்டு அடித்ததுக்காக மட்டும் சண்டைக்கு வந்திருப்பான். அதை நினச்சிட்டு சொல்லுவான் சப்ஸ்கிரைபர்கிட்ட, லைக் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணுங்கள் சொல்லிட்டு, இது நான் காசுக்காக பண்ணல அப்படின்னு சொல்லி கற்றுவோம். உன்னை ஒரே மூலம் கில் பண்ணுற பாரு சொல்லிட்டு டைவானோட ஸ்பின்னிங் கிக் யூஸ் பண்ணுவான், பேக் கிக்கை. அந்த பாத்ரூம் டோருக்கு மேலே ஒரு கம்பி இருக்கும். அந்த கம்பியை பிடிச்சிட்டு நேராக டைவான் மேலே ஜம்ப் பண்ணிடுவான். ஜம்ப் பண்ணி ஒரு டேக்கிள் போட்டுருவான். பர்ஃபெக்டான டேக்கிளாக இருக்கும் அது பார்க்குறக்கே. அதே மாதிரி இதனால தான் தொங்கி தொங்கி ப்ராக்டிஸ் பண்ணிப்பான் சொல்லி நம்ம காட்டுவாங்க. இப்போ ஆபி வந்து டைவான் மேலே கரெக்டாக உட்காந்துட்டுக்கான் டேக்கிள் பண்ணிட்டு. அடுத்து ஆபி கண்டிப்பாக சோக் தான் பண்ணுவோம் சொல்லி நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஆனால் ஆபி என்ன பண்ணுவான்னா அந்த ஏர் பேக்கில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான். அதை கீழே படுத்து அந்த ஏர் பேக்கை புல் பண்ணுவான். அந்த கைத்தை பிடிச்சி இழுத்துட்டே புல் பண்ணுவான். அதே மாதிரி இப்போ வந்துட்டு ஆபி வந்துட்டு டைவானோட சட்டு காலை 2 காலை பிடிச்சி எக்ஸேபிள் வச்சு புல் பண்ணுவான். ஃபுல் பண்ணி சோக் பண்ணிட்டு இருப்பான். இது பேர் பேஸ் பால் சோக்குன்னு. இது போட்டோன்னே டைவான் அப்படியே மயங்கிடுவான். இந்த சோக்லேருந்து டைவானால் எஸ்கேப் ஆகவே முடியாது. ஆபி அவன் ஃபுல் ஃபோர்ஸ் வச்சு செம்ம டைட் பண்ணிட்டு இருப்பான். அதை சீனை கட் பண்ணி இந்த பக்கம் காட்டுவாங்க, கிம்மை காட்டுவாங்க. கிம் அந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பான். அந்த வீடியோ பார்த்து கிம்மே ஷாக் ஆயிடுவான். இது பர்ஃபெக்டான மூவ், இதில் எந்த தப்புமே இல்லை. ஆபி இப்போ பார்க்கறதுக்கே வேற ஒருத்த மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். கண்டிப்பாக ஆபி இந்த ஃபைட்டை வின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சொல்லி காட்டுவாங்க. மாதத்துக்கு முன்னாடி இந்த பையனை பார்க்கும்போது தெரியும், கண்ணில் ஒன்றுமே இல்லை, ஒரு சாதாரண பையன். அவங்ககிட்ட எந்த ஸ்பெஷல் மார்ஷல் ஆர்ட்ஸும் இல்லை. ஒரு 175 சென்டிமீட்டரில் ஒரு 50 kg பையன். ஆனால் அவங்க கூட சண்டை கட்டும்போது நான் சந்தோஷமாக தான் சண்டை கட்டினேன், ஜாலியாக. அந்த பையனால் என்னை இப்படி பண்ணுவான்னு நினச்சி கூட நான் பார்க்க முடியல. இது அன்னைக்கு நடந்த மாதிரியே இருக்குது. அன்றைக்கி என்னோட லிமிட் என்னன்னு அன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்சுது. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் ஒரு மேட்சை தோற்றேன். அன்றைக்கி எப்படி ஃபீல் பண்ணணும் அதே மாதிரி அன்றைக்கி ஃபீல் பண்ணுறேன். அந்த டைம் நான் எதுவுமே பண்ண முடியாமல் இருந்தேன். இப்போது அதே மாதிரி தான். ஏன்னா ஒன்றுமே பண்ண முடியல. டைவான் சொல்லி டேப் பண்ணுவான். ஒரு ஃபைட்டர் எப்போ டேப் பண்ணுவான்னா என்னால் ஃபைட் பண்ணவே முடியல, நீ விட்டு சொல்ல மாதிரி தான் பண்ணுவான். அந்த மாதிரி தான் இப்போ பண்ணியிருப்பான் டைவான். இதை பார்த்தோம் ஜாக்சன் ஹாப்பியாக கத்திட்டு ஆபி ஜெயிச்சிட்டோம், அப்படின்னு. ஆனால் ஆபி அந்த புடியில் விட்டுக்கவே மாட்டான். சோக்கு அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பான். அப்போ ஜாக்சன் வந்து சொல்லுவான், டே விட்றா, நீ ஜெயிச்சிட்டடா, அவனை கொண்டு வரடா சொல்லி கத்திட்டு இருப்பான். ஆபி அது எதுவுமே கேட்காம எண்ணிட்டு இருப்பான், 1 2 3 எண்ணிட்டு இருப்பான். இப்போ கோழி மண்டையை சொன்னதான் மைண்டில் ஓடிட்டு இருக்கோம். ஸ்ட்ரீட் ஃபைட் வந்து ரியல் பாக்ஸிங் மாதிரி கிடையாது. ஆனால் எப்போவுமே நம்ம சேஃப்டியாக தான் இருக்கணும். உங்கள் ஆப்போசிட்டை நீங்கள் பேஸ்கெட் பால் சோக்கில் போயிட்டீங்கன்னா 1லேருந்து 10 வரையும் எண்ணணும். அவன் அன்கான்சியஸாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோ பெரிய ப்ரோ ஃபைட்டராக இருந்தால் சரி, பேஸ்கெட் பால் சோக்கில் 10 செகண்ட்க்கு அப்புறம் அன்கான்சியஸ் ஆயிடுவாங்க. ஃபைனலி ஆபி ஜெயிச்சிடுவான் டைவானை. இப்போ டைவான் தான் நினச்சி பார்ப்பான். டைவான் வந்து டைகுண்டோ வந்து ரொம்ப விரும்பி கற்றுருப்பான், அதில் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பான். ஆனால் அவனால் ஒரு எம்எம்ஏ ஃபைட்டு அந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஜெயிக்க முடியாது. ஸ்ட்ரீட் ஃபைட்டும் எம்எம்ஏ ஃபைட்டும் ஜெயிக்க முடியல சொல்லி நினச்சி இப்போ காட்டுவாங்க. அவன் ப்ரீவியஸாக யார்கிட்ட தோற்றுருப்பான், அவன் ப்ரீவியஸாக கிம்கிட்ட தான் தோற்று இருப்பான். லைட்டாக கண்ணை வந்து பார்த்தா நம்ம ஆபியும் ஜாக்சனும் காலை போட்டு தேய்ச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா பயந்துருப்பான் ஜாக்சனும் ஆபியும். இவன் சோக் போட்டு அவன் அன்கான்சியஸாக போயிருப்பான். இவன் செத்துக்கிட்டு போயிட்டானோ சரி, 2 பேர் பயந்து கால் கையில் தேய்ச்சி ரத்த ஓட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க. டைவான் இருந்துச்சு, என்னடா பண்ணுறீங்க சொல்லி 2 பேர் பார்த்து கேட்பான். அவங்க 2 பேர் பயந்து அந்த ஓடிடுவாங்க. அப்போ ஆபி சொல்லுவான், நீங்கள் மயங்கி இருந்தீங்க, அதான் எழுப்பி விடலான்னு பார்த்தா சொல்லுவான்.
இதை கேட்டோன்னே இவன் கடுப்பாயிடுவான் டைவான். ஆனால் என்னையும் அடிச்சுட்டு என்னையும் வம்புக்கு ரியாசு கேட்பான். அப்போ ஆபின்ட்டு இல்லை நான் அதுக்காக பண்ணல, நீங்கள் மயங்கியிருந்தீங்க, உங்கள் வாட்ச் கீழே கண்டுச்சு, கடைசியாக நீங்கள் கிக் பண்ணும்போது இந்த வாட்ச் கீழே வந்துச்சு, இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் சைடாக எடுத்து வச்சுருந்தேன், நீங்கள் எந்த ஸ்டோன் கொடுக்கலாம் சைடாக உங்களை எழுப்பி பார்த்தேன் அப்படி சொல்லுவான். ஆங்காய் சொல்ல மாட்டேன், இந்த வாட்ச் அவன் ஃபைட் கார்டு முன்னாடியும் காட்டியிருப்பாங்க பாக்ஸிங் அப்போ. ஆங்காய் சொல்ல மாட்டேன், பஞ்ச் மார்க்கு முன்னாடி இந்த வாட்சை காட்டியிருப்பாங்க ஃபோக்கஸாக. இந்த வாட்ச்க்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும், பட் அது லேட்டாக வரப்போ அது நல்லாயிருக்கும். ஸோ ஒரே அசிங்கமாக போயிடுச்சே டைவான் நினச்சிட்டு அந்த வாட்ச் வாங்கிட்டு போயிடுவான். அந்த வாட்சை வாங்கிட்டு ஆபி உன் சேனல் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, நீயும் உன் சேனலை வச்சுக்கோ சொல்லிட்டு, இனிமேல் கண்ணில் மட்டும் பற்றாத உனக்கு பொழந்துருவேன் அப்படி சொல்லிட்டு போயிடுவான். ஆபிக்கு ஜாக்சனுக்கு இப்போ தான் கொஞ்சம் இது ரிலீவே ஆவாங்க. ரிலீவ் ஆகிட்டோன்னே ஆபிக்கு புதுசாக ஸ்பான்சர் வந்திருப்பாங்க. ஸோ அந்த ஆடை வந்து அவன் யூடியூப்பில் போட ஆரம்பிச்சு ஃபைட்டு முடிச்சோன்னு சொல்லுவான். ஃபைட் முடிச்சோன்னு டயர்டாக அந்த ஸ்ப்ரே அடிங்க சரியாக போயிடும் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரீமிங் ஓவர் ஆகிட்டு வந்து அவங்க ஹாப்பியாக ஆவாங்க ரெண்டு பேரும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கோயில் எடிட் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. 1,90,000 சப்ஸ்கிரைப் வந்துடும் ஆபிக்கு. அதை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி போண்டே தலைகீழ நிற்பான். அதே மாதிரி தான் தலைகீழ நின்றுட்டு கூட அவங்க ஸ்பான்சர் பண்ணியிருப்பாங்க ஸ்ப்ரே, அதையும் தலைகீழ நிற்க வச்சுட்டு நிற்பான். இப்போ ஜாக்சன் ஆபி தான் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ஜாக்சன் சொல்லுவான், நம்ம எடிட்டர் சூப்பர் பக்காவாக எடிட் பண்ணிட்டா, நம்ம வீடியோ ட்ரெண்டிங்கில் இருக்குது, அது நமக்கு இப்போ வேலை எதுவும் இல்லை, ஜாலியாக தான் இருக்கும் சொல்லிட்டு ஆபிட்ட பேசிட்டு இருப்பான். ஜாக்சன் கேட்பான், அந்த கிக் ஒன்று ஒன்றுமே பண்ணலையாடா, எனக்கு கிக் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் போகிற அளவுக்கு ஆயிடுச்சு, நீ அவன்கிட்ட கிக் பாயிண்ட் அசால்ட்டாக இருக்கேன்னு கேட்பான். அதுக்கு ஆபி சொல்லுவான், நான் அதுக்கு 1 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணுறது கிக்கு வாங்கிருக்கு, அதுக்கு அவன் நினச்சி பார்ப்பான் அந்த ஃபைட்டை. டைவான் அங்கே கெட்டவன் தான் நினச்சேன், ஆனால் அவன் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு வாக்கோளவுக்கு அவன் ரொம்ப கெட்டவன்லாம் இல்லைடா. ஏன் தெரியுமா, அவன் நான் வாட்ச் கொடுக்குமா அவன் ஃபேஸை பார்த்தேன், அந்த வாட்ச் பார்த்தோன்னே அவன் ஃபேஸே மாறிடுச்சு, அந்த வாட்சில் ஏதோ சென்டிமெண்ட்டுக்கு போல் தெரியுது அவனுக்கு, எனக்கு தெரிஞ்சு அவன் திரும்ப நான் சந்திப்பேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருப்பான் ஆபி. அதுக்கு ஜாக்சன் சொல்லிட்டு இருப்பான், ஃபைட்டில் நீ தான் ஜெயிச்ச, ஆனால் அவனுக்கு ஃபேன் பேஸே வந்துச்சு தனியாக, உனக்கு விஷயம் தெரியுமா, அந்த ஃபைட்டில் அவன் மயங்கி வந்தான்ல, அவன் மயங்கி வந்த வீடியோவே வைரல் ஆகிடுச்சு. இதை கேட்டோம் ஆபி ஷாக் ஆயிடுவான், எப்படியும் மயங்கி இந்த வீடியோ ஃபேமஸ் ஆச்சு கேட்பான். அவன் லுக்ஸுக்கே ஃபேமஸ் ஆயிடுச்சுடா, எல்லாருமே டைவான் வந்து ரவுடி மாதிரி தான் பார்த்தாங்க, அவன் மயங்கி இருக்க மாதிரி தான் அவன் அழகே தெரிஞ்சிச்சு நிறைய பேருக்கு, அதுவும் நிறைய பேர் அவனை பார்த்துட்டு கூட இல்லை, நம்ம யூடியூப் சேனல் மூலிமா அவன் தான் முடியாமல் வைரல் ஆகிக்கிறான் இப்படின்னு சொல்லுவான் ஜாக்சன். இதை கேட்டோன்னே ஆபிக்கு பொறாம வந்துடும். ஆபி மூஞ்சி விடுன்னு வச்சுக்கோ. அப்போ ஜாக்சன் சொல்லுவான், அவன் மட்டும் ஒரு யூடியூப் சேனல் திறந்தானா அவன் ஃபேஸ்க்கே 2 lakhs சப்ஸ்கிரைபர் வந்துடுவாங்கடா உடனே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இப்போ கட் பண்ண மெக்டானல்ஸ் தான் கட். பூமி யாருக்குமே தெரியாமல் டேபிள் கையில் உட்காந்து ஆபி வீடியோ பார்த்துட்டு இருப்பா. அப்போ ஒரு வாய்ஸ் கேட்கும், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு. அவள் பொம்மிக்கிட்ட நம்பர் கேட்பா. பொம்மி அதுக்கு நம்பர் தரமாட்டா. அதுக்காக அவன் 30 பர்கர் ஆர்டர் பண்ணிப்பான். 30 பர்கர் மட்டும் கொடுத்துட்டு இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நம்பர் கேட்பாங்க. அப்போ வந்து ஆபி தான் வந்து தடுத்துருப்பான். ஏன்னா ரீசெண்டாக பார்க்க ஒரு நம்பர் வந்து கேட்டிருப்பான். அப்போ ஆபி தான் ஸ்டாப் பண்ணியிருப்பான். இப்போ பொம்மி நினைப்பா, அன்னைக்கு கிம் சொன்ன மாதிரி நான் ஆபியை விட்டுட்டு வந்த தப்பாக போச்சு, அன்றைக்கி நான் ஆபி கூட தான் இருந்துக்கணும்னு நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பா. இப்போ அப்படியே மார்க்கெட்டை தான் காட்டுவாங்க. மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சும்மா வீரர் மாதிரி இருந்தவன் வந்து ஒரு பெரிய பேக்கை தூக்கிட்டு போயிட்டு இருப்பான். அப்போ மக்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க, அவன் யான்னு தெரியுதா, அவன் பெரிய ஒரு அத்லீட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. பட் நம்ம சும்மா வீரர் என்ன பண்ணுவானோ ஒரு கையில் பேக்கை தூக்கிட்டு ஒரு கையில் ஃபோனில் பார்த்துட்டு இருப்பான். ஃபோனில் என்ன வீடியோ பார்ப்பானா அந்த ஆபியும் டைவான் ஃபைட்டை தான் பார்ப்பான். நான் மட்டும் இந்த பையனை தோக்கடிச்சேன்னா சப்ஸ்கிரைப் இன்க்ரீஸ் ஆவாங்க சொல்லி காட்டுவான். ஏன்னா அவனுக்கு 7 சப்ஸ்கிரைபர் தான் இருப்பாங்க. இவனும் ஒரு யூடியூபர் தான் பார்த்தீங்கன்னா வாங். ஓகே கைஸ், see you in another video.